ஆல் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல்லாம் எப்படி போச்சு? நான் வந்து இந்த ஒரு 5 நாளாவே வந்து டயட் வீடியோ அப்லோடே பண்ணலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால நான் வந்து கிராமத்தில் தான் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினேன். அங்கே பார்த்தீங்கன்னா, இது ரெக்கார்ட் போட்டுட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தனால, அதாவது வீட்டு பக்கத்துலேயே கோவிலுங்க. அதனால் வந்து 3 கோவில் இருந்தனால 3 கோவிலேருந்து ரெக்கார்ட் போட்டனால என்னால் எந்த வீடியோவுமே எடிட் பண்ண முடியலைங்க. அதனால் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேங்க. இன்றைக்கி வந்து டயட்டோட டே பார்த்தீங்கன்னா 89வது நாளுங்க. 89 நாள் ஆயிடுச்சுங்க. நாள் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக கடன்னு ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுங்க, வெயிட் லாஸில் நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறது மட்டும் பெரிய டாஸ்க் இல்லைங்க. அது குறைஞ்ச வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வெயிட் லாஸில் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஊருக்கு போன மறுநாளே பார்த்தீங்கன்னா தம்பி இறந்து 1 வருஷம் ஆகுதுங்க. அதனால் வந்து வருஷாந்திரம் சாமி கும்பிட்டேங்க. அதற்காக வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு தம்பிக்கு படித்த சாப்பாடு தாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் அளவாக தான் வச்சுக்கிட்டேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பனானா லீஃப் மட்டும்தான் பெருசுங்க. சாப்பாடெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2 வடை, ஒரு பால்கோவா, அதாவது ஒரு பால்கோவாவில் அரைவாசி எடுத்துக்கிட்டேங்க. கேரட் பீன்ஸ் பொரியல், சாப்பாடு, சாம்பார், ஒரே ஒரு அப்பளம், அவ்வளோதான் லஞ்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நைட் பார்த்திங்கன்னா இதே சாப்பாடு போட்டு கொஞ்சமாக ரசம் ஊற்றி திரும்ப ஒரு 2 வடை சாப்பிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான டே வந்து முடிஞ்சுங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சாம்பாரும், அதே சாம்பார் தான் நேற்று வச்ச சாம்பாரே இருந்தது. அதை வச்சுட்டு ஆப்பம் ஆட்டி வச்சுருந்தார் இல்லைங்க, அதே ஆப்பத்தில் ஒரே ஒரு ஆப்பம் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஊருக்குன்னு போனாலே நம்ம லேட்டாக தானே எந்திரிப்போம். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் எடுத்தேங்க. அதனால் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பிரசாதம் சாப்பிட்டதா, அன்னப்பிரசாதம் சாப்பிட்டோம். அங்கே வந்து தக்காளி சாதம் கொடுத்துருந்தாங்க. தக்காளி சாதம் சாப்பிட்டு வந்துட்டோங்க. அவ்வளோதான் இன்றைக்கான நாளும் வந்து கோவில்லையும் இந்த ஒரு தோசையோடையும் முடிச்சிட்டேங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சங்கராந்தி, அதாவது போகி பண்டிகை. அந்த அன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன். 2 சப்பாத்தியும் தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிட்டேங்க. சங்கராந்தி அப்படிங்கிறனால கிராமத்தில் வந்து எப்போ விசேஷமாக தாங்க இருக்கும். பொங்கல்னாவே கிராமத்தில் விசேஷந்தாங்க. அதனால் வந்து அங்கே பயங்கரமாக விசேஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்கராந்தி அப்படிங்கனால நிறையா இடங்களில் வந்து காப்பு கட்ட வேண்டியிருந்தது, வேலையும் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே பெயிண்டிங் வந்து டச்சப் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் டச்சப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு சங்கராந்தி சாப்பாடு தான். அதாவது 6 மணிக்கே பூஜை முடிச்சிட்டோங்க. நாங்கள் சங்கராந்திக்கு வந்து சாமிக்கு படப்பு போட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோங்க. என்ன சாப்பிட்டோன்னா சாப்பாடு, சாம்பார் தாங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் போட்டு தான் வச்சுருந்தேங்க. அதுக்கு என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய், அவரைக்காய், அவரைப்பருப்பு, அதுக்கப்புறம் மொச்சப்பருப்பு இதெல்லாமே போட்டு தான் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அப்பளம் தாங்க. அவ்வளோதான் அன்னைக்கான டேவை முடிச்சிட்டேங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே பொங்கல் வச்சு பொங்கல் சாப்பிட்டு வீட்டிலேருந்து ஒரு 9 o'clock கிளம்பிட்டேங்க. கிளம்பி குலதெய்வ கோவிலுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேங்க. வந்துட்டு அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன். அங்கேயும் அன்னதான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு அங்கே எங்கே போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதமும் ஒரே ஒரு எக் ஆம்லேட் மட்டும்தான் போட்டுக்கிட்டேங்க. அதை தான் நைட்டுக்கும் சாப்பிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான டேவும் முடிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா காணும் பொங்கலுக்கு வந்து குழந்தை வந்து அம்மா சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. பொங்கல் அன்னைக்கே கேட்டால் பொங்கல் அன்னைக்கு யாரும் செய்யக்கூடாது சாமின்னு சொல்லிட்டேன். அதனால வந்து சரின்ட்டு செஞ்சு கொடுத்துட்டேங்க. லஞ்சுக்கும் டின்னருக்கும் வந்து சிக்கன் பிரியாணியும், மதியத்துக்கு மட்டும் முட்டை எடுத்துகிட்டு நைட்டு முட்டை எடுக்கலைங்க. அவ்வளோதான் இன்றைக்கான டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளும் வந்து எப்பவும் போல் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி. ஊரில் வந்து சைக்கிள் இல்லாதனால டான்ஸிங் யோகா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிங்கனாலும் நிறைய வீடியோஸ் வருது. அதுலேருந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த 5 நாளும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவும் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டேங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் சைக்கிளிங் பண்ணேங்க. இந்த பொங்கல்லையும் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து எனக்கு ஏறலைங்க. அதாவது 1/2 கிலோவுக்கு மேலே கீழே அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய ஏறலைங்க.
ஏன்னா நம்மளும் வந்து டயட் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து ஏறின மாதிரி இல்லைங்க எனக்கு. வீட்டுக்கு வந்ததுமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு செக் பண்ணேன். சேம் வெயிட் தான் மெயின்டைன் ஆச்சுங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளோ நாளும் வந்து ஹாப்பியாக நம்மளோட டயட்டை ஃபாலோ பண்ணிட்டேங்க. இந்த எல்லா டேவும் ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திரும்பவும் நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பாய்.